ஹலோ மக்களே! இன்றைக்கி தான் சமைக்கிற வீடியோ போட்டிருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தக்காளி தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு தாளித்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயத்தை கிண்டி விட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 4 எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். குட்டி தக்காளியாக ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குது, அப்பப்போ கிண்டி விடணும், அப்படியே விட்டுறக்கூடாது. தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வதங்கி கொதிக்குது. கருவேப்பிலை போட மறந்துட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள், வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன். எங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எப்படின்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாடை போக தொட்டி நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதங்கிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ அடுத்து தேவையான அளவு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் நல்லா. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வரட்டும். இப்போ அதில் கொதி வந்த உடனே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மறுபடியும் ஒரு கொதி வரணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க, தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்னு. தோசை ஊற்றியாச்சு, தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்ததில் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஆதரவே எனது வெற்றி. நன்றி மக்களே. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு தக்காளி தொக்கும் தோசையும்.